இப்போலாம் எங்க பார்த்தாலும் பொருளாதார மந்தநிலை பற்றிய பேச்சுதான் இல்லையா? இத கேட்டு சில சமயம் நமக்கு கொஞ்சம் கவலையா கூட இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நிச்சயமற்ற நேரங்கள்ல உங்க நிதிநிலைய எப்படி பாதுகாக்கிறதுன்னு மட்டும் இல்ல, இத எப்படி ஒரு வாய்ப்பா மாத்தி இன்னும் வளர்றதுன்னு ஒரு தெளிவான திட்டத்த நாம இப்ப பார்க்க போறோம். ஆமா, இதுதான் நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. ஆனா இதுக்கான பதில் ஏதோ தப்பிச்சு பொழைக்கிறதுல மட்டும் இல்ல. சரியான உத்திகளை பயன்படுத்தினா இந்த மாதிரி நேரங்கள்ல கூட நாம உண்மையிலே நல்லா வளர முடியும். அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். இந்த மாதிரி சமயங்கள்ல நிதி நிபுணர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அவங்களுடைய அந்த ரகசிய திட்டத்தை தான் நாம இப்போ உடைச்சி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். இது உங்களுக்கு பணத்தை மட்டும் தராது, மன நிம்மதியையும் தரும் ஒரு செயல் திட்டம். யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு பெரிய புயல் அடிச்சாலும் அசையாம நிக்கணும்னா நமக்கு ஒரு வலுவான கோட்டை தேவை. அதே மாதிரி தான் உங்க நிதி வாழ்க்கைக்கும் ஒரு கோட்டை வேணும். அந்த நிதி கோட்டைய எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதோட முதல் படி பொதுவா வர்ற ஆபத்துகள்ல இருந்து நம்மள நாமளே பாதுகாத்துக்கிறது தான். இப்போ நீங்க பாக்குற இந்த 2 படங்களும் 2 விதமான எதிர்காலத்தை காட்டுது. இடது பக்கம் இருக்கிறது கடன் வாங்கி கிரெடிட் கார்டை நம்பி சரிஞ்சு விழப்போற ஒரு பாதை. ஆனா வலது பக்கம் இருக்கிறது ஒரு உறுதியான பாதுகாப்பு வலை. நீங்க எந்த பக்கம் இருக்க விரும்புறீங்க? வாங்க அந்த பாதுகாப்பு வலைய எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். அவசர கால நிதி, அதாவது எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது வெறும் பண சேமிப்பு மட்டும் கிடையாது. அது உங்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கொடுக்கற ஒரு கருவி. திடீர்னு வேலை போயிடுச்சு இல்ல வருமானம் நின்னுடுச்சுனாலும் உங்க லைஃப் ஸ்டைல் மாறாம பாத்துக்கிற ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த நிதி எவ்வளவு இருக்கணும்? நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குறைஞ்சது 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்குமான உங்க மாச செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு இந்த நிதி இருக்கணும். இது உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம சுதந்திரமா இருக்கிற ஒரு உணர்வை கொடுக்கும். இந்த ஒப்பீட்டை பாருங்களேன், எவ்வளவு அருமையா இருக்கு. ஒரு நாட்டோட பாதுகாப்புக்கு எப்படி அதோட ரிசர்வ் ஃபண்ட் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரிதான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனோட நிதி பாதுகாப்புக்கும் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இது வரைக்கும் பாதுகாப்பை பத்தி பேசணும். இப்போ கொஞ்சம் தாக்குதலுக்கு மாறுவோம். அதாவது சேமிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் உங்க சம்பாதிக்கிற திறனை அதிகப்படுத்துறது. ஏன்னா உங்களுடைய மிகப்பெரிய சொத்தே நீங்க தான். இந்த மந்திரத்தை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் பி லேர்னிங். அதாவது எப்பவும் கத்துக்கிட்டே இருங்க. உங்க வேலையோ தொழிலோ எதுவா வேணா இருக்கலாம். ஆனா தொடர்ந்து புதுசு புதுசா கத்துக்கிறது தான் உங்க மதிப்பை அதிகப்படுத்துறதுக்கான ஒரே வழி. அதுதான் உண்மையான பாதுகாப்பு. இது ஒரு செம்ம ஸ்மார்ட்டான டெக்னிக். உங்க ஆபீஸ்ல மத்தவங்களை விட நீங்க எப்படி தனிச்சு தெரியறது? நீங்க பாக்குற வேலைய சூப்பரா செய்யறது மட்டும் பத்தாது. உங்களுக்கு மேல இருக்கிற உங்க பாஸ் என்ன செய்யறாருன்னு கத்துக்கிட்டு அவரோட சில வேலைகளை நீங்க எடுத்து செஞ்சு அவரோட சுமைய குறைச்சிங்கன்னா ப்ரமோஷன் தானா உங்களை தேடி வரும். குறிப்பா இந்தியால இந்த துறைகள்ல திறமையான ஆட்களுக்கு தேவை ரொம்பவே அதிகமா இருக்கு. டெக்னாலஜி, டிசைன், மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி துறைகள்ல திறமையானவங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. உங்க துறையில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன திறமைகள் தேவைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செல்வத்தை உருவாக்குறதோட ரகசியமே இந்த சிம்பிளான சங்கிலிதான். சம்பாதி, சேமி, முதலீடு செய். இந்த 3ல முதல் படியான சம்பாத்தியம் தான் எல்லாத்துக்கும் அடித்தளம். அதை நீங்க எவ்ளோ வலுவாக்குறீங்களோ அவ்ளோ வேகமா உங்க நிதி இலக்குகளை நீங்க அடைய முடியும். ஓகே, நல்லா சம்பாரிச்சு சேமிச்சதுக்கு அப்புறம் அடுத்த முக்கியமான ஸ்டெப் முதலீடு செய்யறது. அதாவது உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வச்சு எப்படி நீண்ட காலத்துல ஒரு பெரிய செல்வத்தை உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த டேபிள் ஒரு சூப்பரான கைடு மாதிரி. எல்லா முதலீடும் எல்லா நேரத்துக்கும் சரி வராது. குறுகிய கால தேவைகளுக்கு, அதாவது 1 வருஷத்துக்குள்ள தேவைப்படுற பணத்துக்கு எஃப்டி இல்லனா கேஷ் வச்சுக்கிறது தான் பெஸ்ட். ஒரு 10-15 வருஷத்துல உங்க குழந்தையோட படிப்பு மாதிரி பெரிய இலக்குகளுக்கு மியூச்சுவல் ஃபண்டுகள் சரியா இருக்கும். ஆனா சொத்து, தங்கம் இதெல்லாம் தலைமுறைக்கு நிக்கக்கூடிய நீண்ட கால முதலீடுகள். இது நிபுணர்கிட்ட இருந்து வர ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை. ஒரே ராத்திரியில கோடீஸ்வரன் ஆக்குறேன்னு சொல்ற திட்டங்கள் எல்லாம் உங்களை ஒரே ராத்திரியில ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பேரு தான் ரிட்டர்ன் சேசிங். உண்மையான செல்வம் மெதுவா நிதானமா தான் உருவாக்கப்படும். இது நம்மள நிறைய பேர் செய்யற ஒரு பொதுவான தப்பு. சின்ன சின்ன முதலீடுகள்ல வர்ற லாப நஷ்டத்தை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டு பேங்க் அக்கவுண்ட்ல லட்சக்கணக்குல பணத்தை சும்மாவே போட்டு வச்சிருப்போம். பணவீக்கத்தால அந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே போறத நம்ம கண்டுக்கவே மாட்டோம். இதுதான் கேஷ் ட்ராப். உங்க பணம் உங்களுக்காக முழுசா வேலை செய்தான்னு யோசிங்க. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான்.
அந்த ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜை விட உங்க ஒட்டுமொத்த செல்வம் எப்படி வளருது, அப்புறம் எவ்வளவு காலம் நீங்க மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம இதுவரைக்கும் பார்த்தது வெறும் ஆலோசனைகள் மட்டும் இல்ல. அதெல்லாம் உங்க கையில இருக்கிற கருவிகள். ஒரு கோட்டைய கட்டுறது, உங்க திறமைய வளர்த்துக்கிறது, உங்க பணத்தை வேலை செய்ய வைக்கிறது. இப்போ உங்க நிதி பாதையோட கட்டுப்பாடு முழுசா உங்க கையில தான் இருக்கு. பொருளாதார சூழல் நாளைக்கு எப்படி வேணா மாறலாம். ஆனா உங்க எதிர்காலம் நீங்க எடுக்கிற முடிவுகளால மட்டும்தான் தீர்மானிக்கப்படுது. சரியான அறிவும் உறுதியான திட்டமும் இருந்தா எந்த ஒரு சவாலையும் ஒரு வாய்ப்பா மாத்துற சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கு. சரி, இந்த பகுப்பாய்வோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள்ல இருந்து உங்க நிதி பயணத்தை இன்னும் சிறப்பாக்க நீங்க எடுக்க போற முதல் படி எது? யோசிங்க, அப்புறம் செயல்படுங்க.